வணக்கம். இப்போ நான் நம்ம வேலூர் மாவட்டம் சலாம்பேட்டை சூளைமேட்டில் தாங்க இருக்கேன். சூளைமேடு அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சிலை. இது முழுசாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுனால. இப்போ இங்கே கொலுக்காக பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா பொம்மைகள்லாம் தயார் நிலையில் இருக்குது. ப்ரைமர் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க களிமண்ணில் செஞ்சு சுட்ட பொம்மை இது. இப்போ நீங்கள் பார்க்குறது கஜலட்சுமி சிலை. களிமண்ணில் சுட்டு உங்களுக்கு ப்ரைமர் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதே மாதிரி சிலை தாங்க இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செஞ்சு உங்களுக்கு சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுது. அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 8 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பயங்கர வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல. அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே அம்மன் சிலை இருக்குது, அப்புறம் இங்கே பெருமாள் சிலை இருக்குது, இங்கே முருகர் சிலை இருக்குது, கடைசியிலுமே கிருஷ்ண சிலை இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டுலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. அதில் உங்களுக்கு பர்த்டே செட் இருக்குது, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை பெண் செட்டு இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கூல் செட்டு இருக்குது, இங்கே தசாவதாரம் செட்டு இருக்குது, அதெல்லாம் கூட நிறையவே இருக்குது. பேர் மாதிரி உங்களுக்கு இது தனி பொம்மையாகவும் யூஸ் பண்ணுவாங்க, வாங்கி செட்டாகவும் வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது இங்கே இது மாதிரி பேக் பண்ணிடுறாங்க. இது பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது இல்லாமல் உள்ளே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். மழை காலமாக இருக்கிறதுனால வெயில் எடுத்து காய வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது பொம்மை. இப்போ நம்ம உள்ளே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் பெயிண்ட் பண்ணாத பொம்மைங்களும் இருக்குது, ரெடியாக இருக்கிற பொம்மைங்களும் இருக்குது, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க பொம்மையும் இருக்குது. உள்ளே எப்படிலாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு என்ன மாதிரி பொம்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத போய் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கார்த்திகை பெண்கள் செட்டை இந்த அக்காங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மேக்ஸிமம் ஒரு 90% அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பாட்டம் அதுக்கப்புறமா ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணல. அதுமா பின்னாடியுமே உங்களுக்கு முடி அப்படியே இன்னும் பெயிண்ட் பண்ணாமே இருக்குது. இப்போ இந்த அக்காங்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாக் கலர் கொடுத்துட்ருக்காங்க. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனலில் ஃபேஸ் தான் பண்ணுவாங்க. இந்த பொம்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இதுக்கும் இதில் உங்களுக்கு நம்பர் 2 அப்படின்னு போட்டு செட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய செட்டு விற்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த செட்டு தான் நம்பர் 2 யசுர்வேதம். என் பேர் அபிராமி. நாங்கள் பிறந்திருந்து இந்த எங்கள் பரம்பரை தொழிலே இதே தான். 35 வருஷமாக நான் இதே தான் செஞ்சேன். கல்யாணம் ஆனது இதே தான் செஞ்சேன். வீட்டில் சின்ன வயசுல இதே தான் செஞ்சுன்னுக்கிறோம். நான் மட்டும்தான் இருக்கேன். எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அதனால் நாங்கள் லேடிஸுங்க 2-3 ஜென்ஸ் வச்சு வேலை செஞ்சுன்னுக்கிறோம். எங்களுக்கு ஆளுங்க பத்தில் வேலை செய்ய எங்களுக்கு பொம்மைங்க எவ்வளோ செஞ்சாலும் உற்பத்தி செய்ய வெளியே இருக்குது. வெளியூர் எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம். அமெரிக்காலாம் போகுது. இந்த வேலூர் காதிபவன், சர்வோதியா எல்லாம் தரோம். சேலம், கோயம்புத்தூர் எல்லா ஊரும் தரோம். ஆளுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த சம்பளமும். ஆனால் இந்த வேலை என்னோட போயிடும். இதுக்கப்புறம் இங்கே தம்பிங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. இங்கே 2 பேர் கம்பெனி இருக்குது. அவங்களுக்கும் ஆனால் நாங்கள் சொந்தமாக செய்கிறோம். ஆளுங்க எக்ஸ்ட்ரா பொருளுங்க அதிகமாக உற்பத்தி ஆகும். ஜனங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இந்த வேலை கற்றுக்கணும். எல்லோரும் கற்றுக்கினா நல்லாயிருக்கும். கொலுக்காக பொம்மைகள்லாம் அழகாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சிலைகள்லாம் இருக்குது, செஞ்சு வச்சு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. டைலேருந்து எடுத்துமே வச்சுருக்காங்க நிறைய. இங்கே சிலையை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனல் டச்சப் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. அதுவுமே அவங்களாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது பாருங்கள்.
என் பேர் கஜேந்திரன். இந்த பொம்மை தொழில் வந்து ஒரு 25 வருஷமாக செய்கிறோம். இது வந்து பரம்பரை தொழில். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இது செய்கிறது, அம்மா எல்லாம் இது செய்கிற தொழில். நவராத்திரிக்கு எல்லா செட்டு பொம்மையும் இருக்குது, தனி பொம்மை இருக்குது, பிரம்மோற்சவம் இருக்குது, சொர்க்கவாசல் இருக்குது, எல்லா செட்டு வெரைட்டிஸ் ஒரு 50 செட்டு ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து பாண்டுரங்கர் சிலை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே பாருங்கள். அது இல்லாமல் இந்த இடமே வந்து உங்களுக்கு முழுக்க வரும் பெயிண்ட். அதேப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு பேப்பர் டை. அதாவது வந்து பேப்பரை வந்து க்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அது டை போட்டு எடுத்தது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து பெயிண்ட் பண்ணாதது. அதாவது வந்து உங்களுக்கு சிலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் பெயிண்ட் பண்ணல. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, வெயிட் இல்லை. இது வந்து சரஸ்வதி சிலை. இது கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இங்கே இது வந்து உங்களுக்கு முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணது பாருங்கள். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து பேக் பண்ணி சேலுக்கு ரெடியாக இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் ஒரு சிலை இருக்குது. இது வந்து தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு திருப்பதியில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உற்சவர் வர மாதிரி அந்த சிலைலாம் இது அப்புறமா மீனாட்சி கல்யாணம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் தனிபொம்மெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம், என் பேர் வந்து செந்தில்குமார். வேலூர் சலவன்பேட்டையில் நாங்கள் பொம்மைங்க தயார் பண்ணிகிட்ருக்கோம். 5 தலைமுறையாக இது தொழிலை வந்து செஞ்சிட்ருக்கோம். இது கையில் செய்கிறது தான். இது வந்து மிஷினரி எல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து 5 தலைமுறையாக குடும்பத்தோடையும் மற்ற உறுப்பினர்களோட செஞ்சிட்ருக்கோம். எங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கொரோனாவுக்கு முன்னாடி வந்த நல்ல வியாபாரம் இருந்தது. ஒரு 20க்கு மேலே வேலை செஞ்சாங்க. இப்போ வந்து 10 பேர் தான் வேலை செய்கிறோம். இந்த வருஷத்தில் வந்து கொரோனாலாம் முடிஞ்சிடுச்சு. அதனால் நவராத்திரி குழு வந்து நல்லா நடக்குன்ற இதில் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில். எங்ககிட்ட ஸ்பெஷலாக வந்து 20 ஐட்டம் இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்துக்கு தேவையானது வந்து வீட்லேயும் வந்து வாங்கிக்கலாம், இல்லை கடைங்களுக்கு கொடுக்குறோம். சென்னை, சேலம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். ராமானுஜ செல்லப்பிள்ளை. அப்புறம் வந்து விஸ்வரூப தரிசனம் போன வருஷமே ரெடி பண்ணிட்டோம். இதை மாதிரி 20க்கும் மேற்பட்ட செட்டு பொம்மைங்கள் இருக்குது. அஷ்டலட்சுமி, தசாவதாரம், இந்த மாதிரி கொலுவுக்கு தேவையான சின்ன பொம்மையிலேருந்து பெரிய பொம்மை வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். 50 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் உற்பத்தியிலே இங்கே உற்பத்தி செய்கிற இடத்துல தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். மக்களோட ஆதரவு எப்பயும் வேணும். இந்த வருஷம் நல்லா நவராத்திரி நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒத்துழைங்க. நன்றி, வணக்கம். என் பேர் தேவி. இங்கே 10 வருஷமாக வேலை செய்கிறேன். சூளை போட்டு மண் மதிரிச்சு 6 மாதமாக உழைப்பெடுத்து செய்கிறோம். விஸ்வரூபம், கிருஷ்ணநிலா, ஆண்டாள், சத்யநாராயண் 32 வகை செய்கிறோம். இப்போ ஆயுத பூஜைக்கு செஞ்சுன்னு இருக்கோம், நவராத்திரிக்கு செஞ்சுன்னு இருக்கிறோம். போன வருஷம் கொரோனாவால் கொஞ்சம் வியாபாரம் எங்களுக்கு கம்மி. இந்த வருஷம் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கணும். நவராத்திரி பொம்மை எல்லா வகையான பொம்மையும் செய்கிறோம், கண்டிப்பாக வாங்கணும்.
நாங்கள் இந்த தொழில் வந்து ஒரு 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் தான் எங்களுடைய குடும்ப வருமானம், அதில் தான் பசங்களையும் எங்கள் குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறோம். இந்த தொழில் இல்லைன்னா எங்களுக்கு வருமானங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிள்ளைங்கள்லாம் படிப்பு வகையில் போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லியும் கொடுக்கல இந்த தேலை. அவங்க தொழில் மூலயமா அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் தொழில் இதோட போயிடும் போல் இருக்குது. நாங்கள் தான் கடைசி வரையும் நாங்கள் இந்த தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்யநாராயணான்ற பொம்மைக்கு வந்து கண் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ நம்ம வேலூர் சலவாம்பேட்டில் இருக்கிற இடத்துல தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொலுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக, ஒரு சிலர்லாம் 25 வருஷமாக, ஒரு சிலர் 10 வருஷமாக, அது மாதிரி கேட்டகரியாக நிறையவே வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த தொழிலில். இது வந்து இன்னும் ஒன்று சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்களோட போதும் இந்த தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு சில தொழிலாளிகள்லாம் சொல்கிறாங்க. அது கேட்கவே கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து வேறு ஒரு தொழிலில் படிச்சுட்ருக்காங்க, இல்லை வேறு ஒரு தொழில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கொலு வீலாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ரெடி பண்ணிகிட்ருக்க எல்லா பொம்மையுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வச்சுருப்பாங்க. அதுவுமே ஒரு வீடியோவாக பண்ணுறேன். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.